இங்கே ஏற்படுத்தி மக்கள் இங்கே அதற்காக ஒன்றிணைக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அல்லாஹ் இந்த இணைப்பை கபூல் செய்வானால் நாம் உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள், மிக மிக இறைவனின் நேசத்திற்குரியவர்கள், மனிதர்களை விட மகோந்தரமானவர்கள் யாரும் இல்லை. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அவ்வளவு அழகாக நான் படைத்தேன் என்றான் அல்லாஹ். மனிதனின் கோலத்தை பார், அந்த கோலம் எந்த உயிருக்கும் நான் கொடுக்கவில்லை. படைத்தவன் சொன்னான், என் கோலமே அழகானது. மனிதர்களின் குணத்தை பார், மனிதர்களின் தன்மைகளை பார். உலகது கர்ரம் நாம் பனி ஆதம், மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தினோம். உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன், நம்மை யாராவது உயர்த்தி பேசுவார்கள் என்றால், பாராட்டுவார்கள் என்றால் ஏதாவது காரணம் இருக்கும். நம்மை படைத்த ரப்பே பாராட்டினான். உங்களை மாதிரி ஒரு சிறந்த படைப்பை நான் படைக்கவில்லை என்றான். உன் கோலம் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. எத்தனை உயிரினம், ஆற்றல் மிக்க உயிரினங்கள், அறிவார்ந்த உயிரினங்கள். நம்ம அறிவாலே நினைச்சுக்கிற கூடாது, ஆற்றலும் அறிவும் நிறைந்த உயிரினங்கள். எத்தனையோ பல மைல்களுக்கு அப்பால் என்ன சூழ்ச்சி இருக்கிறது என்பதை மோப்பம் பிடிக்கும் சக்தி குதிரைக்கு கொடுத்தார். போர் வீரர்கள் குதிரையை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்? குதிரைக்கு எதிரிகள் எங்க இருக்கிறாங்கன்னு அறியும் ஆற்றல் உண்டு. என்ன சத்தாது? அதாவது வயிறு உரச மாதிரி. அதாவது பிரச்சனை. நம்மை விட மோப்ப சக்தி உடைய உயிரினங்கள் உண்டு, ஆற்றல் மிக்க உயிரினங்கள் உண்டு, பலம் நிறைந்த உயிரினங்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் நம்மையே சங்கைப்படுத்தினோம் என்றார். ஆரம்பமாக உங்கள் எல்லோருடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறேன், என்னை படைத்த ரப்பின் பார்வையில் நான் சங்கையானவன். அல்லாவின் பார்வையில் நாம் அழகானவர்கள். நம்மை விட சங்கையோ அழகோ வேறு யாருக்கும் அவன் கொடுக்கவில்லை என்கிறான். இன்றைக்கு நமது ஆசையெல்லாம் அந்த சங்கை, அந்த அழகை நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டே வரேன், பாதுகாத்துட்டே வரேன். கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்து மண்ணில் இருந்து விடைபெறுகிற போது சங்கையானவனாக விடைபெற வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. அற்புதமான இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஷாஜ் அவர்கள் தங்கள் கருத்தை அழுத்தமாக, அன்பு சகோதரர் டாக்டர் ஹபீப் அகமது அவர்களுக்குரிய அருமையான தகவல்களை மருத்துவ ரீதியாக நாட்டினுடைய சூழல்களை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு நல்ல பாடங்களை இங்கே வகுப்பாக நடத்தியிருக்கிறார்கள். நான் சில செய்திகளை இங்கே பதிவு செய்வேன். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நசீப வழங்கலாம். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ ரொம்ப வாழ்க்கையிலே தடம் புரண்டவர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி மாறப்போகிறார்கள் என்று நினைப்பவர்கள், ஒரு வார்த்தை அவங்க செவியில விழ வைத்து அல்லாஹ் அவங்க தகுதியை உயர்த்தி விடுவான். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையால் நிலையை மாற்றிடுவான். அவன் ஆற்றல் மிக்கவன். இமாம் ஷுஅபாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
இங்கே நிறைய மக்கள், குறிப்பாக எங்கள் பிள்ளைகள், நாளைய எதிர்காலத்தை உங்கள் கையிலேயே நாங்கள் கொடுக்க காத்திருக்கிறோம். இமாம் ஷோபாவை வரலாறு சொல்லி மிகச்சிறந்த ஹதீஸின் ஆய்வாளர், மிகச்சிறந்த ஹதீஸின் ஆய்வாளர். அவங்க கூட ஒரு 100 பேர் கொண்ட கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஹதீஸை தொகுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து தகவல் தந்தவர்கள் சரியானவர்களா, அந்த தகவலை தருகிற தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா? யாராவது இது நபி சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு செய்தியை ஒருவர் சொல்வதாயிருந்தால் அவருக்கு இந்த தகுதி உண்டு. நினைவாற்றல் எப்படி, அவர் எப்படி பரிசுத்தம், வாழ்க்கையில் அவர் பொய் சொன்னதில்லை. பொய் சொன்னாரா? ஏமாற்றும் பழக்கம் உண்டா? இதெல்லாம் இல்லை. அவர் தெரிந்த ஹதீஸை இருப்பார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் என்பது ஏதோ காது வழியா வந்த செய்தி அல்ல. அதை கேட்டவர் யாரிடத்தில் ஒப்படைக்கிறாரோ, ஒப்படைக்கப்பட்டவர் அதை தேடி போகிறவர், இத்தனை தகுதி இருந்தது. நேர்மை இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும், பொய் சொல்லி இருக்கக்கூடாது, நினைவாற்றல் அதிகமாக இருக்க வேண்டும், மன்னன சக்தி உடையவராக இருக்க வேண்டும், பல நிபந்தனைகள். இத்தனைக்கும் சொந்தக்காரன் இமாம் ஷோபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிப்பாங்க. இமாம் ஷோபா வர்றாங்க வீதியில். அவர்களோடு ஹதீஸை எழுதுறதுக்கு எழுதுகோள், பேனா, மையி எல்லாத்தையும் கொண்டு ஒரு கூட்டம் வரும். அங்கே வீதியில் வரும்போது ஒரு வீட்டில் சில பேர் உட்கார்ந்து கொஞ்சம் அவங்களெல்லாம் அந்த மதுவுக்கு அடிமையானவங்க. அவங்க அந்த வீட்டில் உட்கார்ந்து ஒன்று சேருவாங்க. அந்த நண்பர்கள் பூரா ஒன்றாகிடுவாங்க. ஒன்றாகி நம்ம பிள்ளைங்க தான் எல்லாமே ஈமானுடையவங்க. ஒன்றாகி அந்த மது அருந்தி போதையில் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் வர்றதை பார்த்து ரொம்ப மங்களமான மனிதர்கள், அவங்க முகத்தை பார்த்தாலே ஹிதாயத்து கிடைச்சு. இமாம் ஷோபா அவங்க வர்றாங்க. அந்த காட்சியை கண்ட அந்த வீட்டில் இத்தனை பேர்களுக்கு தலைமை தாங்கியிருக்கிறவர் போதையோடு ஓடி வருகிறார். கத்தியை தூக்கிட்டு வர்றார். யார் என்று கேட்டார். இமாம் ஷோபா. இமாம் ஷோபாவா? அவர்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டம். அவரு உரி போட்டுருங்க, வெளியில மைக்காது, உள்ள உள்ளது. இவர் போதையில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல. யார் அவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை சுமக்கிற மகான். மிகப்பெரிய அறிவு உலகத்தின் களஞ்சியம். இமாம் ஷோபா அவர் ஓடி வந்தார் உள்ள இருந்து. யார் இந்த ஷோபா? இவங்க தான் ஹதீஸை சுமக்கிறவர். வந்த உடனே அந்த லீடர், அவருக்கு பின்னால் பெரிய கூட்டம், அந்த லீடர் தலைவர் ஷோபாட்ட வந்து, நீங்கள் ஹதீஸ் அறிவிப்பீங்களாமே, அஃபிர்னி, எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்கன்னா, எனக்கு ஹதீஸை சொல்லுங்க. இமாம் ஷோபா சொன்னாங்க, நீங்கள் ஹதீஸை சுமக்கிற தகுதி உங்கள்கிட்ட இல்லைன்னா. மா அந்த பிசாயிபில் ஹதீஸ், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்க இல்லை. ஹதீஸ் என்பது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான சொல். அதை ஏற்பதும் சுமப்பதும் இப்போது உங்க மனநிலை இல்லை.
நீங்கள் மூமினாக இருக்கலாம், பேரில் முஸ்லிமாக இருக்கலாம், இப்போது அதை சுமக்கிற இடத்துல இல்லை, நீங்க எப்படியோ இருக்கிறீங்க. அவர் சொன்னார் கத்தி எடுத்து கையில வைத்து கேட்கிறார், ஹதீஸை சொல்ல போகிறீர்களா, இல்லை உங்களை நான் காயப்படுத்தட்டுமா, குத்தி விடவா? ஹதீஸை சொல்கிறீர்களா, உங்களை காயப்படுத்தவா என்று கேட்கிறார். பொதுவாக சங்கை நிறைந்த மனிதன், யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும், என் தாயின் அந்தஸ்து என்ன எனக்கு தெரியும், என் தந்தையின் கண்ணியம் என்ன எனக்கு தெரியும், கல்வியாளர்களை எங்கே வைத்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு சில வினாடிகள் அவர் தன்னை இழக்கிறார். எப்போது? போதையின் உச்சத்திற்கு போன போது தன்னை இழந்தார். அவர் சொன்னார், நீங்கள் ஹதீஸ் அறிவிக்கணும், அல்லது ஹதீஸ் அறிவிக்கல காயப்படுத்துவேன். இமாம் ஷோபா உடனே அறிவிக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத். உனக்கு வெட்கம் கெட்டு போனால், உனக்கு வெட்கம் கெட்டு போனால் நீ எதை வேண்டுமென்றாலும் செய் என்றார்கள். அது ஒரு ஹதீஸ். எந்த நேரத்தில் எந்த ஹதீஸை அல்லாஹ் இமாம் ஷோபாவின் நாவில் அறிவிக்கிறார்? நல்ல ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் உடையவர்களாக பல பேர் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். அவர்கள் நாவில் அல்லாஹ்வே பேசுவான். அவர்களின் சொல் இதயத்திற்கு சிகிச்சையாக அமைந்துவிடும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அப்படி ஒரு சிகிச்சையை நசீபாக்குவானாக. இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத். உனக்கு வெட்கம் இல்லையா, நீ எதையும் செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கை ஆட்டம் கண்டு கையில் இருக்கிற கத்தி கீழே விழுந்தது. அந்த சொல்லுக்கு இருந்த சக்தி, இதயத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தை. என் அன்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்வேன், எந்த வார்த்தை யாரின் இதயத்திற்கு எப்போது சிகிச்சை அளிக்கும் தெரியாது. அந்த ஹதீஸை கேட்டபோது என்னை பார்த்து வெட்கமில்லைன்னு சொல்லிட்டு அதான் கோபம் வரல, அந்த கை நடுங்கி கத்தி கீழே விழுது, மயக்கமாகி விழுந்து விட்டார். மயக்கம் தெளிந்தது, வீட்டுக்குள் ஓடி வந்தார், இருக்கிற மது பாட்டன்களை எல்லாம் உடைத்தார். அத்தனையும் உடைக்கிறார். பாட்டல்களை, அது காய்ச்சப்பட்டிருந்த பாத்திரங்களை தூக்கி உடைத்தார். தன் தாயாரிடத்தில் சொல்கிறார், ஆஹா, காலமெல்லாம் சருகிவிட்டேன், வெட்கம் கெட்ட மனிதனாக அல்லவா வாழ்ந்து விட்டேன் சொல்லிவிட்டு தன் நண்பர்களை எல்லாம் இதோடைய வாழ்க்கையின் கடைசி என்று சொன்னார். சொல்லிவிட்டு புறப்பட்டார். உலகத்தின் பல நாடுகளுக்கு போகிறார், பல இடங்களுக்கு போகிறார், ஹதீஸுகளை கற்க ஆரம்பிக்கிறார், சுமக்கிறார், கொண்டு வந்தார். இன்றைக்கு ஹதீஸ் களஞ்சியத்தில் அவர் ஒரு பெரிய ஹதீஸின் முஹத்திஸாக மாறினார். இமாம் கஅனபி ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் கஅனபி என்று நீங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். யார் அந்த கஅனபி? இமாம் ஷுஅபாவை கத்தியால் குத்த வந்து போதையில் இருந்தவர். அந்த போதையில் இருக்கும் நிலையிலும் அல்லாஹ் மயக்கத்தை கொடுத்தான் மாத்திரமல்ல, அந்த ஒத்த சொல் அவர் இதயத்தையே மாற்றியது. அதுக்கு பின்னால அவர் வாழ்க்கையில சொன்னார், ஒரு தடவை கூட அந்த போதையை நான் திரும்பி கூட பார்க்கவில்லை. அன்பர்களே, அல்லாஹ் உலகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களை நடமாட வைத்திருக்கிறார். இமாம் கஅனபி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஊர் திரும்பி, அவர் கனவெல்லாம் இரவெல்லாம் கனவு, கனவெல்லாம் இமாம் ஷுஅபாவை சந்திக்க வேண்டும். என் தலைவிதியை மாற்றியவர், என் வாழ்க்கையை இறைவனின் பக்கம் திருப்பியவர். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை தொகுப்பதற்கு இமாம் ஷுஅபா தானே காரணம் என்ற கனவோடு அவர் பெரிய முஹத்திஸாக, ஹதீஸின் ஆய்வாளராக இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்று சரியான பாக்கியம் பெற்று ஊர் திரும்பி
இமாம் ஷுஅபாவை சந்திக்க வந்து வீட்டில் வந்து விசாரிக்கிறார். அவர் காதில் விழுந்த செய்தி, மாத்த ஷுஅபா, இமாம் ஷுஅபா வஃபாத் ஆகிவிட்டார்கள். இல்லை, கண்ணீர் வடித்தார், கண்ணீர் வடித்தார். என் வாழ்க்கையே புரட்டி போட்ட இமாம் அவர்களே, ஒரு போதைக்கு அடிமையாகி இருந்த என்னை ஹதீஸின் போதையை கொண்டு சுவைக்க வைத்து இன்றைக்கு நான் ஹதீஸை சுமப்பதில் பேரின்ப காதலாளராக மாறிவிட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுத்த மகானே, உங்களை பார்க்க முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்தார். நீங்க இமாம் கானபியின் ஹதீஸ் கிதாப உலமாக்கள் இருக்கிறாங்க, திறந்து பாருங்க. அவர் நிறைய இமாம்களிலிருந்து ஹதீஸ் அறிவிப்பார். ஹத்தசனி எனக்கு யாரெல்லாம் அறிவிச்சாங்க? இமாம் ஷுஅபாட்ட இருந்து ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் அறிவிப்பார். என்ன ஹதீஸ்? ஹத்தசனி ஷுஅபா, என் உஸ்தாத் ஷுஅபா அறிவித்தார்கள். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித், வெட்கம் கெட்டு போனால் நீ நாடியதையெல்லாம் செய். அந்த ஒரு ஹதீஸை இமாம் ஷுஅபாவை உஸ்தாதாக கொண்டு அறிவிப்பார்கள். ஒரு ஹதீஸ் தான் இமாம் ஷுஅபாட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஆசை ஷுஅபாட்ட போய் மண்டியிட வேண்டும் என்று. என் அன்பர்களே, என் அன்பு பிள்ளைகளே, செல்வங்களே, நாம் மிக உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும். திருக்குர்ஆனை இதயத்தில் சுமக்க வேண்டும், ஹதீஸை சுமக்க வேண்டும். என்னை 4 வயதில் என் தாயார் ஓதுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என் தாயார், என் தந்தை, என் தந்தையின் தாயார் எல்லாரும் கூப்பிட்டு கொண்டு உஸ்தாத்தை ஒப்படைத்து ஓத சொல்லித்தர எல்லோருக்கும் ஸ்வீட் வாங்கி, மிட்டாய், சாக்லேட் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பிள்ளைகள் எல்லாம் இனிப்பை சாப்பிட்டு துவா செய்யட்டும் என்று என் தாயும் தந்தையும் பட்ட ஆசை அல்லாஹ் இன்றைக்கு நிறைவேற்றினான். அவங்க இல்லை, ஆனால் தினமும் அவர்களின் மன்னரை ஜொலித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்காக நான் ஓதாத நாள் இல்லை, துஆ செய்யாத நாள் இல்லை. என் அத்தஹியாத்திலும் அல்லாஹு மக்ஃபிரிலி ஒலி வாலிதை, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த தாயை தந்தையை மன்னிப்பாயாக. ஒரு நாளைக்கு நான் 100 ரக்காத்து தொழுகிறேன் அல்லது ஒரு 50 ரக்காத்து தொழுகிறேன்னா ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்து என் அத்தாவையும் அம்மாவையும் மன்னிக்க வேண்டும் என்று நான் தொழுகையிலேயே கேட்கிறேன். கருணை உள்ள ரப்பு அவங்க கபரை சொர்க்க பூங்காவாக மாற்ற மாட்டானா? நான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு தாயும் தந்தையும் பெரிய கனவு வைத்திருக்கிறார்கள், நம்ம புள்ள அப்படி வரணும். என் தாப்பனார் சொல்லுவாங்க, உன்னை ஓத வச்சிருக்கம்பா, எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, என் சொர்க்கத்துக்காக உன்னை ஓத வைத்தேன். நான் 3 நாளில் ஒரு குர்ஆன் முடித்த காலம் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுவேன். அவங்க என்னை சின்ன வயசில் ஹாபீஸ் ஆக்கிட்டாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்கள் என்பதால் என் வாழ்க்கையோடு உங்களை நான் அழைக்கிறேன். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுற பழக்கம் உண்டு. அல்லாஹ் ஹிஃபுல கொடுத்ததால ஊருக்கு போகிறோம், அந்த பயணத்தில் வர்றோம், ஓதி முடிச்சிருவோம். முடித்த உடனே இந்த குர்ஆன் எத்தனை எழுத்து இருக்கும்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம். ஒதுவோடு உட்கார்ந்து ஓதுனால் 25 நன்மை, குர்ஆனை பார்த்து ஓதுனா 50 நன்மை, தக்பீர் கட்டி நின்று ஓதுனா ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, பொது இல்லாம பொதுவோடு ஓதுனா 25 நன்மை, குர்ஆனை பார்த்து ஓதுனா 50 நன்மை, தக்பீர் கட்டி ஓதிட்டா 100 நன்மை. எத்தனையோ குர்ஆனை என் தஹஜ்ஜத்திலேயே முடித்திருக்கிறேன். தஹஜ்ஜத் தொழுகையில முடித்த உடனே கேட்பேன், யா அல்லாஹ் நான் முடிச்ச இந்த குர்ஆன் எத்தனை கோடி நன்மை, இந்த நன்மையை என் தாய்க்கும் தந்தைக்கும் நசீபாக்குவாயாக. அவர்களின் கனவு, ஒவ்வொரு தாயும் தந்தையும் மிகப்பெரிய கனவு வைத்திருக்கிறார்கள். என் மகன் அப்படி இருக்க வேண்டும், என் மகன் உயர வேண்டும், பார்வோற்றும் இடத்தில் என் மகன் இருக்க வேண்டும், ஊரார் என் மகனை போற்ற வேண்டும். நான் ஆலிமாகி சமூக பணிக்கு வரும்போது அல்லாஹ் கருணை காட்டினான். ஊர்லேயே பரக்கத்து கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறேன். 10,000 குழந்தைகளுக்கு. இப்பவும் முரீதுகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் குழந்தை பிறந்துட்டா போய் பேர் வைக்கிறோம். அவ்வளோ பிள்ளைங்களுக்கு பேர் வைப்போம். எங்கள் தாயார் சொல்லுவாங்க, எங்கள் தகப்பனார்கிட்ட, பார்த்தீங்களா
நான் பேர் வச்சுட்டு, எங்கள் ஊரில் ஒரு பழக்கம், பேர் வச்சுட்டு வரும்போது அன்பளிப்பு கொடுப்பாங்க. அம்மாட்ட கொண்டு கொடுப்பேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்தீங்களா நம்ம புள்ள ஊரில் எவ்வளோ பேருக்கு பேர் வைக்கிறான், அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துட்டான். அந்த இடம் என்னை நெகிழ வைத்த இடம். என் நண்பர்களுக்கு சொல்வேன், என் தாய் மகிழ்கிற வாழ்க்கை அல்லவா நான் வாழ வேண்டும். என் தந்தை பெருமைப்படத்தில் இடத்தில் நின்று நான் வாழ வேண்டும். உன் தாயும் தந்தையும் மகிழ்ச்சி அடைவார்களா? அந்த இடத்தில் அவங்க 2 பேரும் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை. நண்பர்களே, எல்லோருக்குமாக, ஏதோ இளைஞர்களுக்கு மட்டும் முதியவர்களுக்கு மட்டும்லாம் பேசல. என் தாயும் தந்தையும் மகிழ்ச்சி அடைவார்களா? அவங்க 2 பேரும் மட்டும் மகிழ்ச்சி அடையல. என்னை பார்த்து எங்கள் அம்மா எங்கள் அத்தா திருப்திப்படுறாங்களா? அவங்க 2 பேர் மட்டும் திருப்திப்படல. என் தாய் என்னை பார்த்து திருப்திப்பட்டால், என் தந்தை என்னை பார்த்து சந்தோஷம் அடைந்தால், அங்கே அல்லாவும் என்னை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாவின் சந்தோஷம் உன் தாயின் சந்தோஷத்தில் என்றார்கள். அல்லாவின் சந்தோஷம் உன் தந்தையின் சந்தோஷத்தில். உன் தாயும் தந்தையும் உன்னை சந்தோஷமாக பார்க்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல அத்தா அம்மா வருத்தப்படுறாங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களே, நம்ம பிள்ளைங்க கண்ணியம் இல்லாம நடக்கிறாங்களே, நம்ம பிள்ளைங்க சொல் கேட்கறது இல்லையே, நம்ம பிள்ளைங்க ஊர்ல கெட்ட பேர் வாங்கிடுவாங்களே என்று அவங்க கவலைப்பட்டால், வருத்தப்பட்டால், அவங்க மட்டுமா வருத்தப்படுகிறார்கள்? என் ரப்பும் வருத்தப்படுவானா இல்லையா? ரப்பும் வருத்தப்படுவானா இல்லையா? நான் சொல்வேன், உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷம் அடையும் இடத்தில் நீங்கள் வாழ வேண்டும், ஆள வேண்டும். நீங்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களால் போற்றப்படும் வாழ்க்கை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்டான். என்ன துவா தெரியுமா? வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் நபியே? வரம் வேணும். என்ன வரம்? அவங்க கேட்டாங்களா, உலகம் உள்ள வரையிலும் கடைசி காலத்தில் வர்றவங்களும் என்னை அவர்கள் நாவுகள் புகழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எனக்கு நல்ல புகழ் வேணும். இந்த புகழை விரும்புறதா அன்பர்களே? புகழை விரும்புவதா? இல்லை. கொஞ்சம் கவனக்கா. புகழை விரும்பலாமா? நோக்காது அல்ல. உலகம் உள்ள வரையிலும் அடுத்தடுத்த காலத்தில் வருகிறவர்கள் அவர்களால் நான் அழகிய புகழுடையவனாக வாழணும். கேட்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். உலகத்தில் வாழ்கிற மக்கள், இன்றைக்கு அல்ல கியாமத் வரையிலும் வரக்கூடிய மக்கள் என்ன புகழணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்ட். இன்னைக்கும் இப்ராஹிம் நபியை புகழாமல் நான் அத்தஹியாத்தை முடிக்க முடியாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ரப்பே, உன் பேரருள் எங்கள் நபியின் மீது இறங்கட்டும், இப்ராஹிம் நபிக்கு நீ இறக்கியதை போல. உன் ரஹ்மத் எங்கள் நபி பெற வேண்டும், இப்ராஹிம் நபிக்கு நீ கொடுத்ததை போல. நான் காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யணும். நான் செய்கிற இடத்தில் இப்ராஹிம் நபி நினைவு கூறப்படுவார். எங்க போனாலும் குர்பானில் ஒரு ஆட்டை அறுக்கிறேன், அந்த ஆட்டை அறுக்கும் போது இப்ராஹிம் நபியின் பேரை சொல்லணும், துஆ செய்யணுங்கிறாங்க சாலிஹீன்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோம், இப்ராஹிம் நபிக்காக ஒரு துஆ. ஏன்? இப்ராஹிம் நபி அவர்களை காரணமாக்கிய குர்பானி வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. அவங்க கேட்ட ஒரு துஆ. உலகம் உள்ள வரையிலும் புகழப்படும் வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. அவமானப்படுவதா வாழ்க்கை? அசிங்கப்படுவதா வாழ்க்கை? கேவலப்படுவதா வாழ்க்கை? 4 பேர் நம்மை குறைத்து பேசும் இடத்தில் வாழ்வதா வாழ்க்கை? 4 பேர் நம்மளை பார்த்து இவ்வளவு மோசமா இருக்கிறான்னு சொன்னா அது வாழ்க்கையா? போற்றும் வாழ்க்கை அல்லவா? புகழப்படும் வாழ்க்கை அல்லவா? பெருமைக்குரிய வாழ்க்கை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு வர்றாங்க, சுபுஹ் தொலை வைக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். முஆத் இப்னு ஜபல் யமன் தேசத்துல சுபுஹ் ஜமாத்து
கவர்னர் இமாமா நிக்கிறாங்க, ஓதுறாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன் நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன் நண்பராக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு ஓதுனாங்க. பின்னால நின்ன சஃப்ல நின்ன ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஹர்ரத்து ஐனி இப்ராஹிம், இப்ராஹிம் நபிய அல்லாஹ் நண்பனா எடுத்துக்கிட்டானா. அவர் சொல்றார், அது ஆரம்பம், அவருக்கு தெரியாது, தொழுகையில பேசக்கூடாதுன்னு தெரியாது. அவர் பாருங்க, அவர் மனம் அந்த அந்த நிலை எப்படி நிலை, தன்னை மறந்து பேசுறார். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை நண்பனா எடுத்துக்கிட்டான்னா அவங்க உம்மாவுடைய கண் குளிர்ச்சி பெறட்டுமாக. ஹர்ரத் ஐனி உம்மி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் தாயாரின் கண்கள் குளிர்ச்சி அடையட்டும். அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என் மகனை இந்த ஊருடைய கவர்னர் நண்பரா எடுத்துக்கிட்டாருன்னா ஆஹா எவ்வளவு பெருமை. நாட்டுடைய பிரதமருக்கே என் மகன் நண்பன், எவ்வளவு பெரிய பெருமை. இல்லை இல்லை, உலகத்தை படைத்தாலும் ஏக ரப்புல் ஆலமீனின் நண்பராக இப்ராஹிமை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்றால் அந்த தாய் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அந்த தாயின் கண் குளிர்ச்சி பெறட்டுமாக. யாரு? பின்சப்பில் நின்ன ஒருத்தர் துவா செய்கிறாரு. தொழுக கூடாது, தொழுகையில பேசக்கூடாது, அது துவக்கம் புதுசு. ஆனா அவர் தன்னை மறந்து சொல்றாரு பாருங்க, நான் புகழ் பெறும் போதெல்லாம் என் தாயும் தந்தையும் மணக்கிறார்கள். அன்பர்களே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளே, நீங்கள் புகழ் சேருங்கள், நீங்கள் மணக்க வேண்டும். உங்கள் மனத்தால் உங்கள் வீடு மணக்கும், உங்கள் குடும்பம் மணக்கும், உங்கள் பிள்ளைகள் மணக்கிறார்கள், உங்கள் தாயும் தந்தையும் கண்குளிர்ச்சி அடைகிறார்கள். அதல்லவா வாழ்க்கை. நம்ம வாழ்ற வாழ்க்கைங்கிறது அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்பட. எங்க பிள்ளைங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பாப்பா துவா செய்யுங்க. என்னம்மா துவா? என்ன துவா செய்யணும்? என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, பாப்பா துவா செய்யுங்க. என்ன துவா? ஒன்றும் இல்லை பாப்பா, உங்களை மாதிரி நாங்களும் குரான் ஓத துவா செய்யுங்க. நான் சொல்லுவேன், உங்களை எல்லாம் குரான் ஓத வச்சுட்டேன், இது துவா மட்டும் இல்லை, இனி நீங்க ஓத வரணும். அல்லாட்ட நான் ஒரு துவா கேட்டேன், ரப்பே என் பிள்ளைகளும் என்னை போல் அல்ல, என் பிள்ளைகளும் என்னை விட சிறப்பாக இருக்க வேண்டும். என்னை போலெல்லாம் இல்லை, என்னை விட சிறப்பாக இருக்க. நான் ஆச்சரியப்பட்டேன். கடந்த ரமதானில் என் பிள்ளைகள் வீட்டில் உட்கார்ந்து குரான் ஓதுனாங்க. பொம்பளை பிள்ளைங்க, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு மாற்றி மாற்றி ஓத. நான் ஒரு நாள் கேட்டேன், எத்தனை குரான் முடிச்சிருக்கியம்மா, எத்தனை ஜுசு முடிச்சிருக்கேன்னு கேட்டேன். பொண்ணு சொன்னா, அப்பா நான் 4 குரான் முடிச்சிட்டேன். எப்போ? ரமதானில் முதல் 10 நாள் கூட முடியல. சின்ன பொண்ணு போட்டி, நானும் 4 முடிச்சிட்டேன் அப்பா, 5 ஆரம்பிச்சிட்டேன். அப்போது நான் சொன்னேன், ரப்பே எல்லா புகழும் உனக்கு, ஆனால் என்னை விட என் பிள்ளைகள் முந்தி விட்டார்களே அல்லாஹ், முந்தி விட்டார்களே. 8 நாள் 10 நாள்ல 4 குரான் முடிக்கிறாங்கன்னா இதுதான் பெருமை. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்? என் பிள்ளைகள் குரான் உடையவர்கள், என் பிள்ளைகள் இன்றைக்கு பாடம் நடத்துகிறார்கள். என் பொண்ணு ஹதீஸ் நடத்துவாள், மிஷ்காத்து பாடம். அவர் நிஸ்வானுடைய பிரின்சிபல். என் மகள் மிஷ்காத்து நடத்துவாள். நான் கீழே நின்று கேட்டுக்கிட்டே நிற்பேன். அவள் நடத்துறது அவ்வளவு அருமையாக நடத்துவாள். அதுதான் பெருமை. என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் பெருமை சேர்த்தேன். என் பிள்ளைகள் எனக்கு பெருமை சேர்க்கிறார். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பெருமை சேர்க்கும் வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. என் அடுத்த தலைமுறைகள் என்னை போல், எப்படி ஒரு பிள்ளை தாயை போல் பிள்ளை, தந்தையை போல் பிள்ளை, நீ வாழ்வதை போல், நீ நடப்பதை போல் நடத்தப்படுவாய். காபத்துல்லாவுக்கு போற வழியில, புனித ஹரமுக்கு போற வழியில ஒரு வயதான மனிதரை ஒரு வாலிபர்
மக்கள் போற வழியில நின்று அடிக்கிறார். அந்த மனுஷனால தாங்க முடியல. அவர் அப்படியே குனிகிறார், இப்படி புரள்றார், புரட்டி அடிக்கிறார். வாலிபர் வயசான தந்தையை அடிப்படுறார். இந்த பையன் அடிக்கிறான்னா அந்த முதியவர் அடி வாங்குறார். மக்கள் போறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து கையை பிடிச்சி நிறுத்தி, ஏண்டா உனக்கு அறிவில்லை, எவ்வளவு வயசான மனுஷன், அவரை போய் அடிக்கிறிய, இப்படியா அடிக்கிறது? அந்த முதியவர் சொன்னார், விட்டுடுங்க, அவன் அடிக்கட்டும். எங்க தாங்க முடியாத வயசுல அவன் அடிக்கிறான், அப்படி என்ன தப்பு செய்துட்டீங்க? நான் பெரிய தப்பு செய்துட்டேன். என்ன தப்பு? என் தந்தையை அவர் முதுமையில் நான் வாலிபத்தில் அடித்தேன். அல்லாஹ் அதற்கு தண்டனை, இவன் வேறு யாரும் இல்லை, இவன் என் மகன், என்னை அடிக்க வைத்தான் அல்லாஹ். என் தந்தையை நான் அடித்தேன், இன்றைக்கு என் மகன் என்னை அடிக்கிறான், நீங்கள் விடுங்கள், அவன் அடிக்கட்டும், அது என் தந்தைக்கு நான் கொடுத்த அந்த தீங்கிற்கு பகரம் என்றார். பெருமானார் சொல்வாங்க, நீ ஒருத்தரை பார்த்து கேலி செய்கிறாய் என்றால் உன்னை கேலி செய்யும் சமூகம் உருவாகும். ஒருத்தரை பார்த்து நீ சிரிக்கிறாய் என்றால் மந்தஹிகா துஹிகா, உன்னை பார்த்து சிரிக்கும் மக்கள் உருவாகுவார்கள். அப்போ இன்னைக்கு எங்கள் உம்மாவை நான் கஷ்டப்படுத்தினேன், எங்கள் வாப்பாவை கஷ்டப்படுத்தினேன், எங்கள் அம்மா அத்தை மனசு நோவும்படி நான் நடக்கிறேன்னா நாளை என் புள்ள என் மனசு நோவும்படி நடக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். தாய் தகப்பனை போய் அடிக்கிறதுலாம் இல்லை. தாய் தகப்ப மனசு உடைஞ்சா கூட அல்லாஹ் தாங்கிறது இல்லை. நான் கொஞ்சம் கெட்டவனா உருவாயிட்டேன்னா எந்த தாயும் தாங்க மாட்டாங்க, எந்த தந்தையும் தாங்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிகிறது இல்லை. நம்ம தப்பு பண்ண அவங்களுக்கு என்ன, இல்லைம்மா நீ கொஞ்சம் பெசகிட்டே வை, சருகி போயிட்டே வை, தப்பான நடவடிக்கை இருக்குது வை, எந்த தாயும் தாங்காது, எந்த தந்தையும் தாங்க மாட்டார். ராத்திரி பகலா அழுவாங்க. அவங்க அழுகையில் அல்லாஹ்வின் கோபமே வெளிப்படும். எனவே ஒரு அருமையான வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில் பல அம்சங்களை நம்ம எடுக்கணும். நாளைய எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். சில அம்சம். முதல்ல, வாழ்க்கையில் எப்போதும் நிதானம் தவறாதீர்கள். எழுதி வச்சுக்கோங்க, பேப்பரில் பேனாவில் வச்சு இல்லை, உங்கள் இதயத்தின் கதவுகளை திறந்து எழுது. எந்த சூழலிலும் நிதானம் இழக்கக்கூடாது. நான் இளைஞர்களுக்கும் இங்கே குழுவியிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் எங்கள் அன்பு உலமாக்களை நான் முன்னிறுத்தியே சொல்கிறேன், நிதானம் மாத்திரம் இழக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிதானத்தை இழக்கிறதுக்கு நிறைய சூழல் ஏற்படும். பல சூழ்நிலைகள் நம்மை அவசரத்தை நோக்கி தள்ளும். இன்னைக்கெல்லாம் இது ஒரு அவசர உலகம். இந்த உலகம் அவசர உலகம். பெரிய பெரிய மனிதர்கள் கூட நிதானம் இழக்கும் காலம். இழந்து விடாதீர்கள் நிதானத்தை. நாளைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இல்லை, நாளைய வாழ்க்கை உங்களை உலகத்தில் அடையாளம் காட்ட வேண்டும். நீ யார் என்று உலகம் பேசும். எப்போது? இன்றைக்கு நீங்கள் நிதானத்தை கையில் எடுங்கள். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அனாஅத்து மினல்லாஹ், நிதானம் அல்லாஹுவின் குணம் என்றார். சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ்வின் தன்மை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஷைத்தானுக்குடைய தன்மை என்ன தெரியுமா? அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானுடைய வேலை. அப்ப நம்ம அவசரங்கிறது இன்னைக்கு தமிழ் மொழி சொல்லும், பதறும் காரியம் செதறும் என்பார்கள். பதறும் காரியம் செதறும். பதட்டமா எதை செய்தாலும் அது கைகூடாது. தக்பீர் கட்டி ஒரு பதட்டம் வந்துச்சு வைங்க, ஆயத்தில் தப்பு வரும்னா பெரிய பெரிய சூறால இல்லை, அல்ஹம்து சூறாலே தப்பு வரும். பதட்டம் வரக்கூடாது. நம்ம லைஃப்ல பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இளைஞர்களுக்கே நான் சொல்கிறேன், குழுமி இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், வீடுகளில் இருந்து கேட்கிற எங்கள் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும்,
நிதானமாகவே வாழ பழகுங்கள். எல்லா விஷயத்திலும் அவசரமா தொழுகைக்கு கூட வராதேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் தக்பீர் கட்டுறாங்க, பிந்திரும், ருக்குவுக்கு போயிட்டா ஒரு ரக்காத்து போயிடும், வேண்டாம். மூச்சு இழைக்க அவசரமாக வர வேண்டாம். ஒரு ரக்காத்தை பிடிக்கணுமே, இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க, அந்த சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லிட்டா அந்த ரக்காத்து மிஸ் ஆயிடும். அதுக்கு முந்தி வந்த அந்த ரக்காத் கொஞ்சம் ஓடி வந்தார், வேண்டாம், என்ன நாயகமே விட்டுடு, போனா போட்டோம், 2ஆம் ரக்காத்துல இருந்து நீ ஃபாலோ பண்ணி ஒரு ரக்காத்தை இஞ்சி தொழுதுக்கா, நானும் வேணுமா கொஞ்சம் அட்வான்ஸா வந்துடு. அலைக்கும் பிஸ்ஸகீனா, எப்போதும் உங்களுடைய கம்பீரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவசரத்தில் கம்பீரம் போயிடும், நிதானத்தில் கம்பீரம் கிடைக்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப நிதானம். பேச்சு கூட நிதானம், பேச்சு கூட. நான் எங்கள் இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன், ஆரம்பமாக இந்த அறிவுரைகள் உங்கள் நாளைய எதிர்காலத்தை உங்கள் கையில் கொடுத்துவிடும். நீங்கள் அவசரப்படாதீர்கள், நிதானம். கொஞ்சம் சிந்திச்சா போதும், நிதானமாக சிந்திச்சு பாருங்க, நம்ம தலைவிதியை கூட மாற்றிடலாம். யாராவது ஏதாவது பேசணும், உடனே அவசரப்பட்டு என்னத்தை இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா இந்த பேச்சு நமக்குத்தான் விளங்குவீங்க. இமாம் கானபி விளங்கினார். உலகத்தின் மாண்பான மனிதர்களில் அல்லாஹ் ஒரு பேரை எழுதுறான். ஆரம்ப காலத்தில் குடிகாரன்ற ஒரு பேரு, இப்போ மிகப்பெரிய ஹதீஸின் அறிவிப்பாளர் பேர். இமாம் கானபியின் மன்னரையில் அல்லாஹ் மலக்குமார்களின் வாழ்த்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த நிதானமான போக்கு, நிதானமான நடை, நிதானமான பேச்சு, நிதானமான செயல், நிதானமா சிந்திக்கிறது, இது நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. 2வது, எந்த விஷயத்திலும் டென்ஷன் ஆகக்கூடாது. வாழ்க்கையில் டென்ஷன் ஆனவங்க கால் பதித்த வரலாறு இல்லை, தடம் பதித்த வரலாறு இல்லை. நல்ல நண்பர்களை இழந்துருவாங்க, நல்ல கஸ்டமர்களை இழந்துருவாங்க, நல்ல உறவுகளை இழந்துருவாங்க. நீங்க வீட்டில் போய் கேளுங்க, மனைவிட்ட கணவன் ரொம்ப டென்ஷன் ஆனா, ஆனால் என்ன மனுஷன், எனக்கு வர வர அவர் பேரில் வெறுப்பா இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறார். நீங்க டென்ஷன் ஆனால் உங்கள் மனைவியின் வெறுப்பை கூட சம்பாதிக்க வேண்டும், பெற்றோர்களின் வெறுப்பை. காலமெல்லாம் என்னோடு தோள் கொடுத்த நண்பனை கூட இழக்க வேண்டும். எத்தனை பேர் தன் கோபத்தால் இழந்தது, எத்தனை கோபத்தால் நல்ல நண்பனை, நல்ல உறவை, நல்ல பந்தங்களை, நல்ல அருமையான நெருக்கமான தொடர்புடைய சாலிகங்களை கூட இழந்துட்டாங்க. டென்ஷன் ஆபத்தான. எதெல்லாம் கூடாது, எனக்குன்னு ஒரு நேரத்தை உலமாக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. இங்கே நான் நினைச்ச மாதிரிலாம் பேச முடியாது. இப்போ எனக்கு ஷேக் அவங்க தான் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, அந்த டயத்தில் நான் முடிக்கணும். பொதுவாக நாங்கள் பயான் எல்லாம் நேரத்தில் முடிக்க முடியாது. இது பயான் இல்லை, என் வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதற்கு அல்லாவே சொல்கிற செய்திகள், நான் பேசுறது இல்லை. இந்த நாவை காரணமாக்கி அல்லாவே வெளிப்படுத்துவார். இங்கே உங்கள் இதயத்தில் நீங்கள் தான் பதிக்க வேண்டும். நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அப்படி அல்லாஹ்வால் நடத்தப்படுவீர்கள். இது 4 பேருக்கு பாடம் இல்லை, 4000 இல்லை, 4 லட்சம் இல்லை, உலகத்தின் தலைவிதியை அல்லாஹ் மாற்றிவிடுவார். நீங்கள் சிந்தியுங்கள், வாழ்க்கையில் டென்ஷன் வேண்டாம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்றார். பெருமானார் அந்த வார்த்தையோடு அவர் நிறுத்தினா பரவாயில்லை, அவுசினி அவுஜிஸ்னி, அவுசினி அவுஜிஸ்னி, அறிவுரை சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். நபிட்ட போயா சுருக்கமாக கேட்கிறது? பெருமானாருக்கு ஜவாமி உல் கலிம் கொடுக்கப்பட்டவங்க. ஜவாமி உல் கலிம்னா என்னன்னா, ரத்தின சுருக்கமான வார்த்தைக்கு சொந்தக்காரர், பல்லாயிரம் பொருள்களுக்கு சொந்தக்காரர். வார்த்தை ஒன்று, பொருள் நிறைய இருக்கும். அது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்.
அவர் சொன்னார், அவுசினி அவுஜிசினி, அறிவுரை சொல்லுங்கள், வட்டுருக்கமாக சொல்லுங்கள். பெருமானார் ஒத்த வார்த்தையில் சொன்னார்கள், லா தக்தப், கோபப்படாதீர். அவர் யோசிச்சார், நம்ம எங்க கோபப்படுறோம்? அறிவுரைத்தானே கேட்கிறோம். வலது பக்கமா வந்து கேட்டால் அவுசினி யா ரசூலல்லாஹ், அறிவுரை சொல்லுங்க, லா தக்தப், கோபப்படாத. இடது பக்கம் வந்து கேட்டார், கோபப்படாத. அவர் கேட்டார், வாழ்க்கை பூரா நான் நிமிர்ந்து நிற்கணும் யா ரசூலல்லாஹ், அறிவுரை. அதுக்கு தம்ப அறிவுரை, கோபப்படாத. நீ கோபப்படல, உலகம் உன் கையில், உலகம் உன் கையில், நீ கோபப்படாதே. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, அவசரப்படுறது. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு கோபப்பட்டு டென்ஷன் ஆகிட்டோம் வைங்களே, நாம இழப்பது ஒன்றல்ல இரண்டல்ல, நமது லைஃபையை இழந்து விடுகிறோம், வாழ்க்கையை இழக்கிறோம். நாங்கெல்லாம் கோபத்தை விழுங்கிட்டோம். அல்லாஹ் சொன்னா, சாலிஹீன்கள் யார்? ஒல் காதிமீனல் கைல். பல வலிமார்களின் வாழ்க்கையில் அண்ணல் இமாம் ஜாஃபர் சாதிக்கை பற்றி, இன்னும் பல சூஃபிகளை பற்றி, அவங்க விருந்து ஏற்பாடு, அடிமை பெண் பாத்திரத்தை தூக்கிட்டு வர்றாங்க. சூடான அந்த பாத்திரம் கை தவறி கீழே விழுந்துட்டு, பக்கத்தில் இருந்த குழந்தை மேலே அந்த சூடான பொருள் பட்டு அந்த குழந்தை உடம்பெல்லாம் புண்ணாகி மௌத்தா போயிட்டு. மௌத்தா போன உடனே அந்த பெரியார் எவ்வளவு வேகம் வரும், எவ்வளவு கோபம் வரும். உடனே சொன்னாங்களா, உடனே அந்தி ஒரு தன் அடிமையை, நான் உன்னை அல்லாஹ்வுக்காக உரிமை விட்டு விட்டேன். கோபம் வந்து தண்டனை கொடுக்கணும், மன்னிச்சாங்க என்பதை தாண்டி, மன்னிச்சாங்கிறத தாண்டி அருள் புரியுறாங்க. எது? உரிமை. உரிமைனா ஒரு அடிமைங்கிறது சொத்து இருக்கிறதுக்கு சமம். 10 அடிமை இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 10 கார் நிற்கிற மாதிரி, 10 பங்களா இருக்கிற மாதிரி. அன்னைக்கெல்லாம் அடிமைகள் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10,000. அன்னைக்கு தகுதியை பொறுத்து அந்த அடிமைகளுக்கு விலை பேசப்படும். கொத்தடிமைகள், அந்த அடிமையை சொத்தாக வைத்திருந்தவர்கள், உனக்கு நான் சுதந்திரமே அளிக்கிறேன். ஏன்? என் மகன் மேல நீ கொட்டி தீர்த்ததால கை தவறி தான் விழுந்துச்சு, ஆனா மகன் மௌத்தாயிட்டான், உன்னை பார்க்கும்போது வருத்தம் வரும், நான் வருத்தப்பட விரும்பல, அல்லாஹ்வுக்காக என் கோபத்தை வெண்டு விழுங்கினேன். அல்லாஹ் பாராட்டான், உல் காதிமீனல் கைல், கோபத்தை வென்று விழுங்கியவர்கள். நான் இளைஞர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நாம் நாளைய உலகத்தை நம்முடைய கையில் சுமக்க வேண்டும். கல்வி காலம் இது, புகழ் பெற வேண்டிய காலம் இது, நாளைய நமது தலைவிதியை தீர்மானிக்கிற காலம். அவசரப்பட்டு தவறான இடத்தை நோக்கி போய்விடாதீர்கள், நிதானம் இழந்து நடந்து விடாதீர்கள். யாராவது அட்வைஸ் பண்ணா அட்வைஸ கேட்கக்கூடிய இடத்தில் டென்ஷன் ஆகாதீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபத்தை கனலாக்கி நல்ல தொடர்புகளை, நல்ல எதிர்காலத்தை இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. 3வது, நிராசையாகாதீர்கள். எதுலையும் நிராசையாகக்கூடாது. நம்மாலாம் எங்க முடியும்? அசர்த்து சொல்றாங்க, நம்ம எப்படி உயரமான இடத்துக்கு போக முடியும், நம்மால் அடைய முடியுமா? படிச்சுட்டு விரியா இருக்கிற நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை கிடைக்கலன்றே சில பேர் கவலையில சோகத்துல தாடி வளர்த்துறது, மீசை வளர்த்துறது, அதுலேயே சில பேர் போதைக்கு அடிமையாகிறது. ஏன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டோம். நான் சொல்வேன், வாழ்க்கையை வெறுப்பது அது புத்திசாலியின் அடையாளம் இல்லை, அது ஒரு அறிவாளியின் அடையாளம் இல்லை. நிராசை கூட அல்லாஹ் கைவிட மாட்டான், நம்புங்க. அல்லாஹ்வை தவிர யாரு கொடுக்க முடியும்? அவன் யாரை கைவிட்டான்? அல்லாஹ் யாரை கைவிட்டான்? ஒரு சூஃபி மீன் பிடிக்க போறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தூண்டில் போடுறார். அவர் பக்கத்துல இன்னொருத்தர் மீன் பிடிக்கிறார். அவர் பிஸ்மில்லாவே சொல்லாம தூண்டில் போடுகிறார். பிஸ்மில்லாலாம் சொல்லல, அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவர், தூண்டில் போடுகிறார்.
அந்த தூண்டில்ல மீன் விழுது. அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். இவர் ரெண்டாவது தூக்குறார். இவர் ஏற்கனவே வைத்த புழுவை கூட மீன் தின்னுட்டு போயிட்டு ரெண்டாவது பிஸ்மில்லான்னு போடுறார். ரெண்டாவதும் மீன் கிடைக்கல. மீனுக்கு வச்சிருந்த பொருள் மீன் தின்னுட்டு போயிட்டு அவர் பூண்டை போட்டு மீனை தூக்கிட்டே இருக்கிறார். நல்ல கவனிக்க, இவர் சூஃபி, இறை நேசன். பிஸ்மி சொல்லி போட்டா மீன் கிடைக்கல, பிஸ்மியே இல்லை மீன் கிடைக்குது. கேட்டார் அல்லாட்ட போய், மலக்கே கேட்கிறார், யா அல்லாஹ், என்ன உன்னுடைய இந்த விளையாட்டெல்லாம் என்ன விளையாட்டு? ரப்பே, உன்னை புரிய முடியலையே, என்னான்னு கேட்கிறான் அல்லாஹ். ரஹ்மானே, அவர் உன்னை மறந்தவர், துண்டில போட போட மீனை கொடுக்குற, இவர் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி போடுற மீனை கிடைக்கல. அல்லாஹ் சொன்னானா, கொஞ்சம் நெல்லு, அவர் அங்கே பார்க்க சொல்லுங்கிறான். அவர் அங்கே பார்த்தார். அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கிறான். நீ ஒவ்வொருக்கும் பிஸ்மில்லா சொல்லி நான் மீனை கொடுக்கல பாரு, நான் நினைச்சேன் உன்னை வேற வகையில் உயர்த்தணுண்டு, உனக்கு என்னவெல்லாம் வச்சிருக்கிறேன்ட்டு அல்லாஹ் அந்த நினைவில் காட்டிய போது அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். இங்க காட்டுறான், இவருக்கு பாரு, இவருக்கு காட்டுறான். அல்லாஹ் எதை காட்டுறான்? வழக்க வச்சு காட்டுறான். அவர் ஒவ்வொருக்கும் பிஸ்மி சொல்லல போட்டாரு. அவர் மீன் பிடிச்சி பிள்ளைய வளர்க்கணும், குடும்பத்தை வளர்க்கணும்னு வந்திருக்கிறார். அவருக்கு நான் அதை கொடுத்துட்டேன். ஆனா இங்க அவருக்கு எந்த பாக்கியம் வச்சுக்கிடல, எதுவுமே அவருக்கு இல்லை. நான் சொல்ல வர்றது வரலாற்றில் இருக்கிற பாடம் நிறைய இருக்குது. அல்லாஹ்வை மறந்தவருக்கு கூட அவன் கை கொடுக்க விட்டதில்லையே, அவன் பேரை சொல்லாதவங்களை கூட அவன் பட்டினி போட்டதில்லையே. நம்மையா பட்டினி போடுவான், கைவிடுவான்? படித்தோம், வேலை இல்லை, கிடைக்கும், நம்புங்கள். அவன் கொடுப்பவன். நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில பலமான எதிர்காலம் வேணும், நிறைவான இரணம் வேணும், ஒரு நல்ல ஜாப் வேணும், நல்ல ஃபியூச்சர் வேணும், சிறப்பா நிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சுபுவுக்கு பின்னால யா வஹ்ஹாப் யா ரஸாக் யா அல்லாஹ், எல்லாரும் சொல்லுங்க, யா வஹ்ஹாப் யா ரஸாக் யா அல்லாஹ். 113 தடவை ஆரம்பத்திலையும் முடிவிலையும் 13 ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க. உங்க வீட்டில் அல்லாஹ் இரணத்தை மிகச்சிறப்பாக கொட்டிக்கொண்டே, வறுமையே வராது, யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டிய நிலை வராது. ஏன்? அவன் திருநாமம், அவன் திருநாமம் அது. யா வஹ்ஹாப் யா ரஸாக் யா அல்லாஹ். வேலை வாய்ப்பை தேடும் இளைஞர்களே, இன்றைக்கு போகிறோம், நெட்ல போய் பாருங்க, ஏகப்பட்ட என்ட்ரியில நீங்க அட்டன் பண்ணலாம். இன்றைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்லாம் இல்லை. நான் பிள்ளைகளுக்கு சொல்றது, இன்னைக்கு நெட்டை ஓபன் பண்ணா எத்தனை, அதுக்கு காலையில ஓதிட்டு போ, யா வஹ்ஹாப் யா ரஸாக் யா அல்லாஹ் 113 தடவை. யா அல்லாஹ், என் ரிஸ்கின் வாசலை திறந்து வை. அவன் திறந்து வைக்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நிராசையாக கூடாது. எங்க முடியும்? எப்படி நடக்கும்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு அழகான பாடத்தை சொல்லி தருகிறான். ஒரு அழகான பாடம். அல்லாஹ் சொன்னான், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான் அல்லாஹ். அழகான நபி, அவங்க அழகுக்கு நிகர் உலகத்தில் இல்லை. அவங்க சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனுல் கஸஸ். உங்களுக்கு ஒரு சரித்திரம் சொல்ல போறோம் நபியே, அது அழகான சரித்திரம். ஒரு பொருளை அல்லாவே அழகுன்னு சொன்னா அந்த அழகுக்கு எப்படி பொருள் சொல்றது? ஒரு சரித்திரத்தை சொல்ற அல்லாஹ், இந்த சரித்திரம் அழகானது, அல்லாவே அழகுன்னு சொன்னான், அந்த அழகுக்கு என்ன சொல்றது? இவரா யூசுப் நபி அழகானவர், அவர் சரித்திரம் அழகானது. இங்க நான் சொல்றது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காணல, தம்பி அண்ணன் தம்பிலாம் கூட்டு போய் அத்தா விட்டு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. விளையாட கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, யூசுஃபை இல்லை. பாப்பா நபி, பெரிய நபி கேட்டாங்க, எங்கப்பா யூசுஃபை? பாப்பா கூட்டு போனோம், விளையாடினோம், ஓனாய் பிள்ளையை கடிச்சு தின்னுட்டுட்டாங்க. ஓனாயா? ஏன் மகனையா? ஆமா வாப்பா. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மகனை இழந்தால் அந்த இழப்புக்கு என்ன சொல்வது? யார் ஆறுதல் கூறுவது? ஓனாய் தின்னுட்டுங்கிறாங்க.
சரி, பாப்பா பொறுமையா இருந்தாங்க. அழுதாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல அழுதாங்க. யா அஸ்ஸஃபா அலா யூசுப் வபியத்தத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன் வ கதீம். என் மகனே யூசுஃபே, இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அழுது அழுது அவங்க கண்ணெல்லாம் கண்ணீர் வடித்து வெள்ள விழுந்து பார்வை குருடா போச்சு. யாருக்கு? அல்லாஹ்வுடைய நபி. சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில சின்ன சிறிய கஷ்டம் வந்தா, சோதனை வந்தா அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். நான் ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுதல் இல்லை, நான் ஒரு நாள் தொழுகை விட்டது இல்லை, நான் யாருக்கும் துரோகம் செய்யல, எனக்கு ஏன் இந்த சோதனை? ஆனா யாக்கூபு நபிக்கு எவ்வளவு பெரிய சோதனை. மகனை இழக்கிறாங்க. அதை நினைச்சு நினைச்சு அழுது கண் பார்வை போயிட்டு அல்லாஹ் சொல்றான், ஐனா கண்ணில வெள்ள விழுந்துட்டு, வெள்ள விழுந்துச்சுன்னா பார்வை க்ளோஸ். கவலைப்பட்டு கண்ணீர் வெடித்து நாள் போயிட்டு பல வருஷமாச்சு. பல வருஷம் அந்த ஏக்கம். ஒரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே நீ போப்பா, உங்க தம்பி யூசுஃபை போய் பார்த்துட்டு வா, நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்கே இருப்பார், போ விசாரிச்சுட்டு வா. அவங்க சொன்னாங்க, என்னவாப்பா 20 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் போய் மகனை போய் பார்த்துட்டு வாங்குறீங்களே, இன்னும் தேடிட்டு வாங்குறீங்களே, என்னவாப்பா நீங்க இப்படிப்பட்ட ஒரு தப்பான இடத்துல இருக்கிறீங்களேன்னு பிள்ளைங்க சொல்ல, பாப்பா சொன்னாங்களா, நான் தக்குனத்து ரஹ்மத்தில்லா, என் அன்பு பிள்ளைகளே நான் சொல்றேன் கேளுப்பா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அருள், நிராசை ஆயிடாதீங்க, போங்க போய் விசாரிங்க, என் மகன் இருக்கிறார். நான் இத்தனை வருஷத்துக்கு பின்னால நான் இளைஞர்களுக்கு சொன்னேன், நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வருடங்கள் 20 ஆகலாம், ஆனால் என் ரப்பால் தர முடியும் என்று நம்புங்கள். நான் படித்த வேலை கிடைக்கல, எனக்கு எந்த வேலையை வைத்து என் வாழ்க்கை வளமாக்குமோ அந்த வேலையை கொடுத்தும் அல்லாஹ் அழகு பார்ப்பான். நிறைய பேர் ஏதோ படிச்சிருக்கிறாங்க, அவங்க பார்க்குற வேற ஏதோ ஒரு வேலை. என் நண்பர் ஒருவர், அவர் படித்த படிப்புக்கான வேலை இல்லை, ஆனால் அவர் சொல்வார், ஹஜ்ரத் நான் படித்த வேலைக்கு தான் தேடினேன், அது கிடைக்கல, அது கிடைச்சிருந்தா இன்னைக்கு நான் மாதம் 1.5 லட்சம் ரூபா வாங்குவேன். இப்போ எனக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம். படித்த வேலை கிடைக்கலங்கிறதுக்காக அல்லாஹ் மேல கோபப்படுவதா? அவன் எதையாவது கொடுப்பான், அதை எடுத்துக்க. ஏன் தெரியுமா? உனக்கு இன்னும் தேவை என்று அறிந்தவன் அதை விடவும் கூடுதலான வழியை திறந்து காட்டுவான். அவன் மீது நம்பிக்கை மாத்திரம் இழக்கக்கூடாது. அவனையே நான் நம்பவில்லை என்றால் யாரை நம்புவது? யாரை? நண்பனையா, அன்பனையா, வீட்டையா, குடும்பத்தையா? எல்லாரையும் அவன் தானே வளர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும். 20 வருஷம் ஆகி போச்சா பாப்பா, இன்னும் இன்னக்கல்வி வலாலின் கதீம். பிள்ளைங்க சொன்னாங்களா, பாப்பா இன்னும் நீங்க அந்த பழைய இதுலயே இருக்கிறீங்களே. பிள்ளை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஓனாயி தின்னு அந்த ஓனாயே காணாம போயிருக்குமே. இல்ல மகனே, போங்க விசாரிங்க, நிராசையாகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. போனாங்க, விசாரிச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அல்லாஹ் யூசுப் நபியையும் திரும்ப கொடுத்தான், இழந்த கண்ணையும் திரும்ப கொடுத்தான். யூசுப் நபி கிடைக்கிறார்கள், பாப்பாவை சந்திக்க வர்றாங்க. யூசுப் நபி வர்றதுக்கு முந்தி, இதுகபு பி கமீசி ஹாதா ஃபால்கு அலா வஜ்ஹி அபி ஃபர்தத்த பஸீரா. இந்த சட்டையை எங்க அப்பா இருக்கிறாங்களா? மகன் கேட்கிறார். ஆமா, யாக்கூபு நபி அழுது அழுது கண் பார்வை போயிட்டு என் சட்டையை கலட்டி கொடுத்தாங்க. என் சட்டை இது, இதை கொண்டு போய் எங்க பாப்பா முகத்துல போட்டுருங்க. முகத்துல போட்டீங்கன்னா பார்வை வந்துடும். பாப்பா பெரிய நபி, மகனும் நபி, அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம். சட்டையை கொடுத்து இதை என் வாப்பா முகத்துல, அத்தா முகத்துல போடுங்க, பார்வை வந்துருந்தாங்க. அந்த சட்டையை கொண்டு வந்து அத்தா முகத்துல போட கண் பார்வை வந்துச்சு. இப்போ சொன்னாங்க, அந்த சட்டை வருது, சட்டை வந்துகிட்டு இருக்குது. வாப்பா சொன்னாங்களா, இன்னி லாஜிது ரீஹா யூசுப். வீட்டில் சொல்றாங்க, யூசுஃபின் வாடை இப்போது நான் நுகர்கிறேன். சட்டை வரல, வீட்டுக்கு வரல சட்டையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கிறாரா இல்லையா, இவங்க எல்லாம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் வாப்பா சொன்னாங்க, இதுவெல்லாம் திருக்குர்ஆனில் வரும் செய்தி.
இன்னி லாஜிதுரியா யூசுப், யூசுப் நபியின் வாடையை நுகர்கிறேன். இப்போ பிள்ளைங்கள் தான் சொன்னாங்கன்னா, என்னவாப்பா இன்னும் போய் அந்த வாடை மணக்குது நுகர்றேன். கொஞ்ச நாள் ஆச்சு, சட்டை வந்து முகத்துல போட பாப்பாவுக்கு பார்வை வந்தது, யூசுஃபும் வந்தார். நம்பியவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ். கேளுங்கள், நம்புங்கள், நிராசை வேண்டாம், எந்த காரியத்திற்கும் டென்ஷன் வேண்டாம், எந்த காரியத்திலும் நிதானத்தை இழக்காதீர்கள். நாளைய எதிர்காலம் உங்கள் கையில். சமூகத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக நீங்கள் வருவதற்கு நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். முயற்சி இருக்கட்டும், தொடர்ச்சியான முயற்சி இருக்கட்டும். 3 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், தரப்பட்ட நேரம் முற்றிலும் முடிகிறது. முயற்சி இருக்கட்டும், தொடர்ச்சியான முயற்சி இருக்கட்டும். 3 கூடாதுன்னு சொல்லிட்டேன். நிராசை கூடாது, டென்ஷன் கூடாது, நிதானத்தை இழக்கக்கூடாது. முயற்சி இருக்கணும், விடாமுயற்சியா இருக்கணும். முயற்சி செய்வதில் எல்லாம் சோர்வு இருக்கக்கூடாது. இப்போ நான் இன்னைக்கு ராத்திரி 2 மணி ஆகும் பல இரவுகள் தூங்குவது. பிரயாணங்களில் இருப்பேன். கிதாப் எடுத்து இப்பமெல்லாம் முன்னால் கிதாபை கையில் கொண்டு போகணும். இப்பமெல்லாம் செல்லை ஆன் பண்ணால் எல்லாம் உள்ளேயே இருக்குது. ராத்திரி ஏசியில் வரும்போது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் சில நேரத்தில் உட்காந்து சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ராத்திரி நேரத்தில் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த போர்வை போட்டு போத்துட்டு உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் அதை எடுத்து அப்படி பார்க்கும்போது அவர் நினைப்பார், ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் தொழுதுட்டு தான் இவரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, இவர் பெரிய மனுஷன் நினைச்சோம். ராத்திரியெல்லாம் உட்காந்து தொழுதாரு, இவரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. 1 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. ஏன்? அதற்குள் ஆயிரம் ஞானங்கள் அல்லாஹ் இதயத்தில் போட்டு. இதை தவறுக்கு பயன்படுத்துபவர்களும் உண்டு. எங்களை போன்று இதற்குள்ளே நாங்கள் பார்த்து அல்லாஹ்வையும் அறிந்தது உண்டு, அவன் ஆற்றலை அறிந்தது உண்டு. ஆயிரம் மிகச்சிறந்த ஞான ஊற்றுக்களை நாங்கள் சுமந்தது உண்டு. பல இரவுகள், பல மணி நேரம் எங்களுடைய கல்வி தேடுதலும் வேட்கையும் எங்கள் தூக்கத்தை கூட மறக்கடித்திருக்கிறதே தவிர முயற்சி தளர்ந்ததே இல்லை. முயற்சியெல்லாம் கைவிடக்கூடாது. வாலிபம் என்பது வயதில் அல்ல, வாலிபம் என்பது உங்கள் மனதில் இருக்க வேண்டும். நம்ம வாலிபமா அப்படின்னா உங்களுடைய பேச்சில், வலிமையில், ஆரோக்கியத்தில், சிந்தனையில் வாலிபம் இருக்கணும். வயசு 60 ஆகலாம், 70 ஆகலாம். ஆனால் தளராத மனம்தான் உண்மையான வாலிபம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. முயற்சி, தொடர்ச்சி. பெருமானார் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்களா, தாவிமி அராபாபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள் என்றார். ஆயிஷா சுவர்க்கத்தின் கதவை தட்டுங்கள். நம்ம வீட்டில் பொம்பளைங்கள்ட்ட சொன்னால் எங்கே இருக்கு சொர்க்கம், எங்கே கதவு இருக்கு? சொர்க்கத்தின் கதவை தட்டுங்கள். கல்வியின் களஞ்சியம் ஆயிஷா. எங்க போய் தட்டுறதுன்னா கேட்கல, சொர்க்கம் எங்கேன்னு கேட்கல, கதவு எங்கேன்னு கேட்கல. ஐஷா நாயகி சொன்னாங்களா, யார சொல்லலாம், பிமாதா, சொர்க்கம் சரி கதவும் சரி எதை வச்சு தட்டான்னு கேட்டாங்க. அப்படின்னா ரெண்டையும் ஏற்றுக்கிட்டாங்க, சொர்க்கத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க, கதவையும் ஏற்றுக்கிட்டாங்க. எதை வச்சு தட்டுறது? பெருமானார் பில் ஜூ யா ஈசா, நோன்பிருந்து பசித்திருந்து தட்டுங்கள். பசித்திருக்கிறீர்களா, நோன்பு இருக்கிறீர்களா, நீங்கள் சொர்க்க வாசலை தட்டுகிறீர்கள். அந்த வாசகம் அது அல்ல. பெருமானார் விரும்பினது என்ன தெரியுமா? தாவிமி, தட்டுங்கள், தொடர்ச்சியாக தட்டுங்கள். சொர்க்க வாசலை தொடர்ச்சியாக தட்டினால் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளேயும் நுழைய முடியும். ஆனால் சொர்க்கம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு கூட முயற்சி எப்படி இருக்கணும்? தொடர்ந்து இருக்கணுங்கிறாங்க. அல் ஜுகுது மின்னா உலித்துமா மினல்லா. முயற்சி செய்யுங்க, நம்பிக்கை மட்டும் அல்லாஹ் மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் முயற்சி எடுங்கள், அந்த வேலையை முடிச்சு தர்றது அல்லாஹ்வுடைய வேலைன்னா, வேலையை முடிக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அதனால நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய சக்தி முயற்சி.
விடாமுயற்சி, ஏதாவது தேடுதல் வேட்கை இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எப்படி உயர முடியும், என்ன செய்தால் உயரலாம், என்ன வருமானம் பண்ணணும், என்ன தொழில் பண்ணணும், எப்படி நாளைய மக்களுக்கு கண்ணியத்தோடு இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய தலைவிதியை அழகாக்கணும், என்னென்ன செய்யலாம், மார்க்கம் அனுமதித்த வழியில் அந்த முயற்சியை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பணி ஆற்றுகிறவர்களாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தணும். நிறைவாக சொல்வேன், இரண்டாவது கட்டளை இதுதான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழுங்கள். பள்ளிவாசலை விட்டு தூரமாயினா ஜெயிக்க முடியாது, அல்லாட்ட கேட்காம ஜெயிக்க முடியாது. அவன்கிட்ட கையேந்தாம நிம்மதி இல்லை, அவனை வணங்காம தொழாம நிம்மதி இல்லை. அவன் தான் வளர்த்தான், அவன் தான் ஆளாக்குனான், அவன் தான் கொடுக்கறான், அவன் தான் பிறக்க வைத்தான், அவன் தான் இறக்க வைக்க போறான், அவன் தான் நாளைக்கு ரிஸ்க கொடுக்கணும். நான் எதுக்காக முயற்சி எடுத்தாலும் கொடுக்கிற இடத்துல அவன் இருக்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் முயற்சி செய், அதை கொடுக்கிறவன் அல்லாஹ்னாங்க. கொடுக்கிறவனை மறக்கலாமா? அல்லாஹ்வை மறக்கிற வாழ்க்கையை விட ஆபத்தான வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வை மறக்கிற வாழ்க்கையை விட ஆபத்தான வாழ்க்கை ஒன்றும் இல்லை. இளைஞர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அவனை நினைத்து வாழுங்கள். ஒரு வினாடி அவனை மறப்பது தலாலுன் முபீன், அது மிகப்பெரிய வழிகேடு என்றார். மிகப்பெரிய வழிகேடு. நம்ம அவனை மறக்கிற நேரம் நம்ம ரூஹு பிரிஞ்சிச்சு வைங்க, சொர்க்கமே கேள்விக்குறியாக மாறிவிடும். எப்படி மறப்பது? கொடுப்பவனே, அவன் என்னோடு இருக்கிறான். நான் தூங்க நினைக்கிறேன், தூக்கம் வரல. காலையில் காரில் வர்றேன், நல்ல தூக்கம், அப்படி தூங்கி அப்படி சாய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அந்த காருடைய பெட்டை கொஞ்சம் விரிச்சு தூங்குறதுக்கு வசதியாக வச்சுட்டாங்க. நான் தூங்குறேன். அப்போ நான் சொன்னேன், இறங்கி ரூமில் போய் கொஞ்சம் தூங்குவோம். இறங்கி ரூமுக்கு வந்து ஏசியெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. போய் படுத்தேன், தூக்கமே வரல. தூக்கமே வரல. காரில் உட்காந்து தூங்கக்கூடாதுன்னு கிதாப் எடுக்கிறேன், தூக்கம் வந்துச்சு. பெட்டில் போய் படுக்கிற தூக்கம் வரல. ஒன்றை விளங்குங்கள், நான் நினைத்தாலும் கூட தூங்க முடியாது. அவன் தூக்கத்தை கொடுத்தால் நான் அதை நிறுத்த முடியாது. நான் நினைத்தால் தூங்க முடியாது. அவன் தூக்கத்தை கொடுத்தால் நான் நிறுத்த முடியாது. மாத்திரை போட்டு தூங்குறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 3 மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல. என்ன டாக்டர்கிட்ட போய் கேட்டாரா, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டுமான்னு. டாக்டர் சொன்னால், நீங்கள் போடுறது பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் முழிச்சு பார்த்தா கபூரில் தான் இருப்பீங்க. முழிச்சு பார்த்தா கபூரில் தான் இருப்பீங்க. 5 மாத்திரை 6 மாத்திரை போடுறதா, 1க்கு 2 போட்டும் தூக்கம் வர்றது இல்லை. ஒரு சின்ன சப்போர்ட்டு தான் மாத்திரை, சப்போர்ட் கொஞ்சம் தூக்கத்தை தூண்டிவிடும், அவ்வளவுதான். தூக்கத்தை கொடுக்கும் சக்தி ரப்புக்கே சொந்தம். நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் எங்கள் மருத்துவத்தை செய்துட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இறைவன்கிட்ட கேளுங்க. நம்ம மருத்துவர்கள் மாத்திரம் அல்ல, சகோதர மதத்தின் மருத்துவர்களும் எல்லாரும் சேர்ந்து கைவிட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை டாக்டர்கிட்ட போய் பேசணும். அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாள் அவங்க இருக்க முடியும், கண்டிஷன் அப்படி தான் இருக்குது, அதுக்குள்ளே நல்ல காரியங்களை செய்யுங்க. நான் கேட்டேன், டாக்டர் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? எங்கள் சக்தி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் கேன்சர் வளர்ந்துட்டு. சரி, அப்போ நான் உடனே சொன்னேன், நாங்கள் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுறோம், அது தாராளமாக பண்ணுங்க, பிரார்த்தனைக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படி நம்புவீங்களோ அதுக்கு பின்னால் கேட்ட துவா, அவங்களுக்காக நடத்தப்பட்ட பிரார்த்தனை, அதுக்கு பின்னால் அவங்க 18 வருஷம் வாழ்ந்தாங்க. 10 நாள் தான் மிச்சம் என்று மருத்துவம் சொல்கிறது. 18 வருடம் வாழ்வை கொடுப்பதும் எடுப்பதும், நோயை கொடுப்பதும் சுகம் அளிப்பதும் என் ரப்பு. ஆனால் மருத்துவம் செய்யுங்கள், நபிகள் நாயகம் மருத்துவம் செய்யுங்க. மருத்துவம் செய்துட்டு அல்லாஹ்வை நம்புங்க. எனவே அவனை மறக்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. எனவே பள்ளிவாசல் வாழ்க்கை வரட்டும், தொழுகையை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், கையேந்துங்கள், வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்கள். அவன்கிட்ட கையேந்தணுமா, அதுக்குள்ள தகுதியும் வேணுமே.
நினைவோடு கையேந்தணுமே. அதனால் எங்கிட்ட சில பழக்கம் இருக்குது. போதைக்கெல்லாம் அடிமையாகி விடாதீர்கள், எந்த ஒரு ஆபாசத்திற்கும் அடிமையாகி விடாதீர்கள், பெண்ணுக்கு அடிமையாகி விடாதீர்கள், காதலுக்கு அடிமையாகி விடாதீர்கள். அழகான லைஃப் இது, வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாலிபத்தை விட அழகான பருவமே இல்லை. ஒரு அறிஞன் சொன்னான், வாலிபத்திலும் வெள்ளை காகிதத்திலும் எதுவும் எளிதில் பதியும் என்றான். வாலிபத்தில் நம்ம எதை சொல்றோமோ அது அப்படியே உள்ள போய் மேட்சாயிடும். அதே மாதிரி வெள்ளை பேப்பர், அதுல எதுவும் எளிதில், இதுல ஒரு புள்ளி வச்சா உடனே கண்டுபிடிச்சிடலாம், உடனே தெரியும். வெள்ளை காகிதத்திலும் வாலிபத்திலும் எதுவும் எளிதில் பதியும். எனவே உங்களை நாங்கள் இங்கே உட்கார வைத்து பேசுவதெல்லாம் உங்க உள்ளத்துல போய் அது ரீச் ஆகும். நம்புங்கள் அல்லாஹ்வை, கேளுங்கள் அவனிடத்தில். அவனுக்கு நீங்க தப்பா நடந்தாலும் மீண்டும் போய் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு கேட்டால் அவன் 1000 முறை உங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். அவன் கருணை உள்ளவன், அவன் அன்பாளன், அவன் அருளாளன். என் தாயை விட பன்மடங்கு என் மீது பிரியம் உள்ளவன் என் ரப்பு. எனவே ரப்பை விட்டு மாத்திரம் தூரமாகி விடாதீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்கள் ஜமாத் உலமாவின் அழகிய இந்த முயற்சியை மாவட்ட தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நமது ஊரினுடைய நிர்வாகிகள், அனைத்து மஸ்ஜிதின் நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து நடத்துகிற இந்த பாக்கியமான மஜ்லிஸில் அவன் மிகச்சிறந்தவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. ஊருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் இடத்தில் வாழ வைப்பானாக. நம்ம பெற்றோர்கள் நம்மை கண்டு கண்குளிர்ச்சி பெறும் இடத்தில் நமது செயல்களை அழகாக்கி தருவானாக. நம்மளுடைய மனத்துக்கு ஆசைப்பட்டு, விருப்பத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தப்பு தவறுகள் நடக்குது, எங்கேயோ போய் அடிமையாயிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோம், அதை விட்டு ரிலீஃப் ஆகணும், வெளியில் வரணும், அல்லாவை நோக்கி பயணிக்கணும், ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உண்டாக்கணும். நாளைய நம்மை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கண்குளிர்ச்சியாக இருக்கணும், யார்ட்டையும் போய் கையேந்திரக்கூடாது. அப்படியானால் நான் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கும் இடத்தில் வாழ வேண்டுமா? இல்லையா? அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக. மூச்சு பெறுகிற வரையிலும் செயல்பட தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து சங்கை மிக்க உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.